ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது முக்கியமான அப்டேட்டோடு வந்திருக்காங்க. நேற்று கூலி படத்தோடைய அந்த ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் நேற்று எதெல்லாம் நான் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் இங்கே வந்து பேச போகிறேன். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். நேற்று ரஜினி சார் அந்த ஸ்டேடியம் உள்ள என்ட்ரி கொடுக்கும் போது அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் ரசிகரை பார்த்து கை காட்டுவார் கார்லேருந்து வெளியில் வந்து. அப்போ அந்த ரஜினி சாருக்கு பின்னாடி பஸ்ஸில் போயிருந்த எம்டிசி பஸ்ஸில் போயிருந்த ஒரு சாதாரண ஒரு பேசஞ்சர் ரஜினி சாரை பார்த்தவொடனே பாபா சிம்பலை காட்டுவார். ஸோ இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரியல. அந்த வீடியோவில் யாருன்னே தெரியாத ஒருத்தவன் ரஜினி சாரை பார்த்தோன்னே அவனுக்கு முதல்ல தோணுது என்னது அந்த ஆன்மீக அந்த ரெசம்பிள்ஸ் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை கரெக்டாக காட்டியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம் நான் நேற்று பார்த்ததில்ல. அடுத்தது முக்கியமான விஷயம், அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று தெளிவாக சொல்லியிருந்தாரு. நான் வந்து ட்விட்டர்லலாம் இந்த தாட்டி வந்து உங்களுக்கு ரிவ்யூ போட போகிறதில்ல, இப்போயே சொல்லிடுறேன். 10 கப்பு 10 ஃபயர் இந்த படத்துக்கு ரொம்ப வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவி. இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமாக எடுத்திருக்காங்க, ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருக்காங்க அப்படின்றத பற்றி அவர் வந்து பேசியிருந்தார். படம் கண்டிப்பாக கப் அடிக்கும் இந்த படம் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருந்தார். அடுத்தது முக்கியமான விஷயம், நம்ம கலாநிதி மாறன் அவர்கள். ஏகப்பட்ட பேர் நம்ம பார்க்குறோம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வருவாங்க போவாங்க, சில பேர் சாதிப்பாங்க. ஒரு சில பேர்லாம் இப்போ இருக்கிறாங்க, இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆட்கள்லாம் ஒரு 2 படம் அவங்களுக்கு நல்லா ஹிட் ஆகிடுச்சுனாக்கா அடுத்து 3வது படத்துக்கு சம்பளத்தை உயர்த்திடுவாங்க. சாதாரணமாக நம்ம ஃபோன் கால் எடுக்க மாட்டாங்க. ப்ரைவேட் ஜெட்லாம் கூட இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க, நம்மலாம் கேள்விப்படுறோம். ஆனால் ரஜினி சார் இத்தனை வருஷமாக பல வெற்றிகள் கொடுத்துருக்காரு, பல சாதனைகள் பண்ணிருக்காரு. ஆனால் இன்றைக்கி அவர் வந்து பணியுடன் தான் இருக்கிறார். அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சூப்பராக பேசியிருந்தார். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம தலைவர் ரஜினி சார் லைஃபுக்கான லெசனை அழகாக சொல்லியிருப்பார். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் ரைட்டு, ஆனால் நீ வந்து வீட்டில் உனக்கு நிம்மதி இல்லை, நீ வெளியில் போகிற இடத்துல உனக்கு மரியாதை இல்லைனாக்கா நீ அவ்வளோ பணம் சம்பாதிச்சது எதுவுமே யூஸே கிடையாது அப்படின்ற மாரி லைஃப்க்கான லெசன் ஒன்று சொல்லியிருப்பார். அதேமாரி தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். நான் வந்து கூலி வேலைலாம் செஞ்சுருக்கேன். கூலி வேலை செஞ்ச ஒரு டைமில் திடீர்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து லக்கேஜ் கொடுத்து இதை தூக்கி வை எடுத்துன்னு போ அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போது எனக்கு 2 ரூபா கொடுத்தாரு. அதை வந்து என்னுடைய டிப்ஸாக அவர் கொடுத்தாரு. ஆனால் இந்த குரல் இங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா அவர் வந்து என் கூட காலேஜில் படித்த என்னோடய ஃப்ரெண்டு. அப்போ அவர் என்னை பார்த்து கேலியே சொன்னார், என்ன ஆட்டா அண்ணாடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேலியாக பேசிட்டு போனார். வாழ்க்கையில் முதல் முறையாக நான் உட்காந்து அழுத நாள் அது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பார். ரசிகராகி நீங்கள் தான் இந்த ஆலமரம் சாயும் போது என்னை வந்து தாங்கி பிடிக்கிறீங்க, நீங்கள் தான் என்னோடய உயிர் நாடி. ஸோ எனக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு உத்வேகத்தை தரீங்க. ஸோ உங்களோட பாதம் தொட்டு நான் வணங்கி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி ரொம்ப எமோஷனலாகவும் பேசியிருந்தார். அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது.